மே மாத ராசி பலன். ஸோ நிறைய டிரான்சிஷனை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அதோடைய காம்போ ப்ரிடிக்ஷனும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மே மாதம் நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, மற்ற டிரான்சிஷனை பேஸ் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கிளியராக டீட்டெயிலாக பார்ப்போம். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. ஸோ அதை மட்டும் சரியாக பயன்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா மாதமும் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ 3 months புதுசாக பார்க்குறவங்க ஒரு 3 months அப்சர்வ் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக புரியும். உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் நான் அதை ராசியாக தான் கொடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து பாருங்கள். உங்கள் பர்த் சார்ட்டையும் ஒரு தடவையாவது செக் பண்ணிங்க. என்ன தசாபுதி நடக்குது, உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அது எப்படி உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு தான் நான் நிறைய லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற சப்ஜெக்ட்டையும் எடுத்திருக்கேன். அதுவும் யூடியூப்லேயே நம்ம சேனல்லே இருக்குது. நியூமராலஜி வீடியோஸும் பண்ணியிருக்கோம். வாஸ்து வீடு பார்க்குறவங்க, புதுசாக வீடு வாங்குறவங்க, பிளாட் வாங்கி கட்டுறவங்க எல்லாருக்குமே வாஸ்து ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கேன். ஜெமாலஜியும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். நிறைய சர்வீஸும் சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சரியாக பயன்படுத்திங்க. இப்போ நம்ம மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி. தனுசு லக்கி பீப்புள். தனுசு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இந்த மே மாதம் குரு பார்வை தனுசுக்கு வரப்போகுது. சனி ஸ்கொயரில் குருவுக்கு சதிக்க போகிறார். ஸோ சனி வந்து மீனமில் இருப்பார், குரு வந்து மிதுனமில் இருப்பார். மீனத்தில் சனி, மிதுனத்தில் குரு, இந்த காம்பினேஷன் நல்ல காம்பினேஷனாக வந்துடும். அண்ட் குரு பார்வையில் தனுசு விழுந்துடும். தனுசுக்கு டிஃபால்ட்டாகவே சந்திரன் அஷ்டமாதிபதியாக இருந்து பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்க சிந்திக்கிற சிந்தனை அவங்களுக்கு சரியாக பயன்படாது, அடுத்தவங்களுக்கு நல்லா பயன்படும். அது அடிப்படையில் உண்டு. இந்த முறை குரு பார்வை என்ன பண்ணால் அதையும் திருத்தம் பண்ணி அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய ஒரு ஆசை, ஒரு ஆர்வத்தை அது அவங்களுக்கே சாதகமாக பண்ணி கொடுக்குற இடத்துல வந்து இந்த குரு பார்வை வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குன்றதை நான் வந்து பார்க்குறேன். அதுவும் ரொம்ப சாதகமாக தெரியுது எனக்கு. அடுத்தது வந்து நான் பார்க்குறது என்னென்னா, இந்த மந்த் டிரான்சிஷனை வந்து அப்சர்வ் பண்ணதில் புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே ஓரளவுக்கு ஃபேவராக, செவ்வாயை தவிர. செவ்வாய் மட்டும் உங்களுக்கு வந்து சரியாக பொசிஷனில் இல்லை. ஒரு 12 days விட்டுடும், ஒன்றும் பண்ணாது. மற்றபடி மீதி நாட்கள்லாம் அந்த செவ்வாய் வந்து என்ன மாதிரி ட்ரபிள் பண்ணணும் பெரிய ஒரு செக் பண்ணி பார்த்துட்டேன் தனுஷை பொறுத்த வரைக்கும். திடீர்னு ஒரு மனக்குழப்பம், இல்லை ஒரு மனத்தயக்கம், இல்லை உறவுகளால் வர நெருக்கடி, இல்லைன்னா லைஃப் பார்ட்னர் மூலிமா வரக்கூடிய சின்ன சின்ன சண்டை, ஒரு எமோஷ்னல் ட்ரபிள், சகோதரர்களால் வரக்கூடிய ஒரு யுத்தம், சகோதரிகளால் வரக்கூடிய ஒரு வருத்தம், சின்னதாக ஹெல்த் இஷ்யூ, கொஞ்சம் ஒரு மாதிரி டவுன் எனர்ஜி, ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தனுசுக்கு. இதுதான் அந்த செவ்வாய் பண்ணுறது. மீதி எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு நிறைய பேர் என்னை கேட்டாங்க. இந்த மாதிரி செவ்வாய் வரப்போகுது, என்ன அப்சர்வேஷன், என்ன பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக. செவ்வாய் வந்து சந்திரனுடைய கடகராசியில் வந்து நீச்சம் அடைகிறாரு. ஸோ கடகம்னா நீர்னா வாட்டர். ஏதாவது ஒரு பெரிய கோயிலை தேர்வு செய்யுங்க. அந்த கோயில் வந்து ஒரு கடல் ஓரமாக, ஒரு நல்ல ஒரு நதி ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருந்தால் நல்லது. அங்கே போய் நீங்கள் வந்து உங்கள் கை காலை அலம்பி நீங்கள் வந்து உங்கள் தலையில் கூட அதை வந்து நீங்கள் முங்கி எழலாம். இல்லை தண்ணியாவது தெளித்து நீங்கள் அந்த ஆலயத்தில் வந்து போய் அமைதியாக பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணி உங்களை நீங்கள் அமைதிப்படுத்திட்டீங்கன்னா இந்த செவ்வாயோடைய ஆக்டிவேஷன் நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக மாறும். செவ்வாய்னா வந்து நல்ல புரதச்சத்து நிறைந்த உணவு, ஸோ நல்ல ஃபுட்டு வந்து அறுசுவை உணவு வந்து யாருக்காவது தானம் பண்ணுங்கள் புவர் பீப்புளுக்கு. இதெல்லாம் அந்த செவ்வாயோடைய அந்த நெகட்டிவை வந்து ஓவர் கம் பண்ணி இந்த மாதத்தை சப்போர்ட் பண்ணும். அதர்வைஸ் உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் பெருசாக சொல்லிடுறேன். செவ்வாய் என்றால் மங்களன், மங்களன் என்றால் ஆண், ஆண் என்றால் கணவன். பெண்களுக்கு, குறிப்பாக தனுசில் பிறந்த பெண்களுக்கு அந்த கணவர் மேலே ஒரு வெறுப்பு, கோபம், சண்டை வரும், ஒரு ஆத்திரம் வரும். பண்ணாதீங்க. அது வந்து செவ்வாய் 8th ஹவுஸில் இருக்கிறதால தேவையில்லாத சண்டையை டெவலப் பண்ணிவிடும், பிரச்சனையை பெருசாக்கும். இந்த மாதம் அதை கடந்து விட்டுடுங்க. செவ்வாய் என்றால் சகோதரிகள். ஸோ சகோதரிகிட்ட போய் சண்டை போடாதீங்க. எமோஷனலாக பண்ண வைக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த செவ்வாயோட ஆக்டிவேஷன் கம்மியாக இருக்குது. ஏன்னா இதை மட்டும் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா, தனுசுக்கு மீதியெல்லாம் நல்லா இருக்குது. புதன் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமா கொடுத்துரும். சூரியன் வந்து பதவி வேணுமா பதவி கொடுக்கும். குரு வந்து ஒரு பொருள் வாங்கணும், பொருளை வாங்க வைக்கும். அப்புறம் சொல்ல மாதிரி ப்ராப்பர்ட்டி, பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரெஜிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா நீச்சமான செவ்வாயாக இருக்கிறதுனால இந்த மாதம் தனுசு ராசியை சேர்ந்தவங்க, தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு இது ஒரு உகந்த காலமாக இல்லை. ஸோ அடுத்த மாதத்தை நீங்கள் பிளான் பண்ணி இந்த மாதம் அதை மட்டும் தவிர்த்தால் போதும். மீதியெல்லாம் நல்லா இருக்குது. அண்டு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது தனுசுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் இல்லைனாலும் கூட வீட்டுக்கு தேவையான பொருட்களை நிறைச்சி கொடுத்துரும். அது நல்லா இருக்குது. அது ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஃபேவராக இருக்குன்னா, குரு வரார் உங்களுக்கு 7ல் வரார். அவர் பார்வை வந்ததுன்னா உங்களை பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக கொண்டு வர உங்கள் டீச்சரே உங்களை பாராட்டுற மாதிரி இருக்கும்.
உங்கள் டீச்சர் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சூப்பராக பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கீங்க, நீ இவ்வளோ நல்லா ஸ்கோர் பண்ண எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு எதிர்பார்க்காதெல்லாம் கொஞ்சம் பாராட்டு மழை தான். அது நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அது வந்து குருனால் கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து ஹெல்த்தில் வந்து ஏதாவது ட்ரபிள் கொடுக்குதான்னு பார்த்ததில் நான் சொன்ன மாதிரி செவ்வாயை தவிர வேறு எதுவும் பண்ணல. ஸோ டேக் கேர் ஆஃப் ஹெல்த்து. ஏதாவது கொஞ்சம் டவுன் ஆகிருந்தால் இமீடியட்டாக நீங்கள் போய் ஒரு நல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். ஓவரால் தனுசு இந்த மாதம் ஒரு குட் ஆக்டிவேஷன் இருக்குது. அது வந்து குரு பார்வை வருது. ஒரு பார்வை வந்தாலே போதும், ஒரு மனசு வந்து புத்துணர்ச்சி அடையும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், ஒரு எனர்ஜி வரும். அது வந்து ஒரு டிஃபால்ட்டாக உங்களை வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. சனி 4th ஹவுஸில் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் 8th ஹவுஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தில் நான் சொன்ன மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்க, டூ வீலர் யூஸ் பண்ணுறீங்க, கார் யூஸ் பண்ணுறீங்க, திடீர்னு வந்து ஒரு ட்ரிப் ஏதோ பிளான் பண்ணுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கலாம். ஒரு சேஃபாக இருக்கிறது நல்லது. அண்டு ஒரு நல்ல ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை வந்து உங்களோட ஃபேமிலி டாக்டர் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் 8th ஹவுஸில் இருக்கிறதால இன்கேஸ் ஏதாவது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா உடனே கன்சல்ட் பண்ணி பார்த்துங்க. ஓவராலாக வந்து இந்த மாதம் வந்து ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் வந்து ஜாபில் இருக்குது, அந்த பிளான் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்குது, அந்த பிளான் ஒரு க்ரோத்தில் இருக்குது, அது ஃபேமிலியில் வந்து ஒரு கல்யாண விஷயமா இருக்குது, அது ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறோம். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த குரு பார்வை சப்போர்ட் பண்ணும். ஸோ தனுசு, இந்த குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வரம். இந்த வரம் வந்து ஒரு வருஷம் இருக்குது. மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வரம் வந்து நல்லாவே ஆக்டிவாக இருக்குது. ஸோ இனிஷியலாகவே உங்களுக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக நான் வந்து இதை பார்க்குறேன். யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலனே நிறைய பொருந்தும், உங்களுக்கு பொருந்தாமல் இருக்காது, கண்டிப்பாக பொருந்தும். வெறும் ராசி அடிப்படையில் எடுத்தாலே அந்த எமோஷன்ஸ், அந்த மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கிறது கிளியராக பொருந்தும். இன்னும் உங்களுடைய லக்னத்தை மேட்ச் பண்ணி 2 வீடியோவாக நீங்கள் மேட்ச் பண்ணும்போது எக்ஸாக்டாக பொருந்தணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், புதுசாக பார்க்கணுன்னு சொல்கிறேன். லக்னம் என்பது உங்களுடைய விதி. அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி வேலை செய்யும். லக்னத்தை பேஸ் பண்ணி தான் பிளானட்டரி பொசிஷனோட காம்பினேஷன் எடுக்கும். ராசி என்பது உங்கள் மனசு என்பது உங்கள் எமோஷன் என்பது உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் ஆக்ஷனில் கொண்டு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் அந்த எமோஷனில் தான் கொடுக்கும். அண்ட் ராசி என்பது தான் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூஷன் பாயிண்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லா நடைமுறை வாழ்க்கையும் நம்ம ராசி மூலியமாக தான் அனுபவிப்போம். ஆனால் லக்னம் என்பது தான் அது நிச்சயிக்கப்பட்ட விதி என்னன்றதை காமிக்கும். ஸோ இந்த புரிதலோடு நீங்கள் வந்து இந்த ஆஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 to 4 months பார்த்தா தான் ஒரு அப்சர்வேஷன் கிளியராக புரியும். என்ன நடக்குது, நமக்கு என்ன மேட்ச் ஆகுது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். அதை விட மெயினாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது, அந்த தசாபுக்தி என்னன்றதை கிளியராக பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 9 சனி தசையா, குரு தசையா, ராகு கேது தசையா, என்ன தசை நடக்குதுன்னு கிளியராக அப்சர்வ் பண்ணி அதை அந்த கிராஃபை கரெக்டாக பாருங்கள். அந்த பர்டிகுலர் பிளானட், அந்த தசா நடத்தக்கூடிய பர்டிகுலர் பிளானட் வந்து ஹாரோஸ்கோப்பில் வந்து சரியாக இருக்கா, அது நல்ல பொசிஷனில் இருக்கா, அதிலிருந்து பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, அது என்ன ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்றதை பாருங்கள். இதில் வந்து கிளாக் வைஸ் மோஷன், ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன் இருக்குது, வக்ரகதி இருக்குது, ஷட்பல ஸ்கோர் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் ஒரு புரிதலுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ தெளிவாக அது என்னன்றதை நீங்கள் பாருங்கள். அடுத்தது நான் சொல்ல விரும்புறது உங்களுக்கு என்னென்னா, ஹாரோஸ்கோப்புடைய சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நான் படிக்கிறேன், கமெண்ட்ஸில் படிச்சு தான் இருக்கேன். ஸோ ஜெனினா உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ கூட ரீசனாக ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான், இது வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தான் வேலை செய்யுமா, வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எல்லாம் பார்க்கறதுல நல்லா இருக்காங்க. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, சூரியனை பேஸ் பண்ணி தான் மற்ற கோளுடைய நகர்வு இருக்கும். சன்னோட லைட்டு தான் வந்து நீங்கள் வந்து ஐ திங்க் என்னுடைய இது தப்பு இல்லைன்னா நான் சொல்கிறேன், சூரியன்லேருந்து ஒளி வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 minutes, 12 minutes, 10 minutes, 3 minutes ரீச் ஆகும். ஸோ அந்த சூரியனை ஒளியை உள் வாங்கி தான் இதெல்லாம் ஆக்டிவாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்க போகுது. அதுலேருந்து தான் சந்திரன், அதோட இன்னும் ஒரு சின்ன பகுதி அதான் எமோஷனை கொடுக்குது. ஸோ இப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, சூரியன்னா சூரியனா ரூலர்னு அர்த்தம். இப்போ நம்ம நாட்டுடைய சட்டம் இன்னொரு நாட்டில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அந்த நாட்டுடைய சட்டம் நம்ம நாட்டில் இருக்குமானா இருக்காது. எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரி யூனிவர்சல் லாவானா இருக்காது. ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை யார் கொண்டு வராங்க? ஒரு ராஜா கொண்டு வரார். ராஜானா அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அதிபர். அப்போது ஒரு கிங்குன்னு நம்ம சொல்கிறோம், இல்லை ஒரு அதிபர்னு சொல்கிறோம், இல்லை பிரசிடென்ட்னு சொல்கிறோம், இல்லை பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ அவங்க கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. அப்போ அந்த சட்டத்தை அவங்க கொண்டு வரும்போது அதுக்கு உட்பட்டு தான் அந்த மனிதர்கள் வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏன் வித்தியாசப்படுதுன்னா இதான் ரீசன். அந்த நாட்டுக்கு உட்பட்ட ஒரு திட்டங்களுக்கு அந்த பிளானட்டோட ஆக்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கும் ரிசல்ட்ஸை. ஸோ இதெல்லாம் நான் ஒரு ரொம்ப பெரிய விஷயமா டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அடுத்த விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப். யாருமே உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நிறைய பேர் பார்க்குறது இல்லை. பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணுங்கள். பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னா என்னென்னா 12 ஹவுசஸ் இருக்குது. அந்த 12 ராசி கட்டம் என்பது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இருக்கும். அதை நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நிறைய லெவலில் எடுத்திருக்கேன். ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் லைனாக இருக்கும். அதில் எந்தெந்த ஹவுஸில் உங்களுக்கு என்னென்ன பிளானட் ஃபில் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதில் இன்னும் டீப்பாக படிக்க முடிஞ்சுன்னா என்ன நட்சத்திரம்ல பொசிஷன் எடுத்துருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் தான் ரிசல்ட்டை காமிக்கும். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னொரு டீப்பாக ரிசல்ட்ஸை காமிக்கும்.
ஸோ இந்த ரீடிங்கோட இந்த ஹாரோஸ்கோப் நான் மந்த்லி கொடுக்குறத மேட்ச் பண்ணிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது, அது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆக போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மற்றும் இந்த மாத பலன்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னும் எவ்வளோ தூரம் அதை பெட்டராக பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கும். இதில் நிறைய பேர் காம்போ பண்ண சொல்லி கேட்டிங்க. மாத பலன் காம்போ பண்ணுறது இட்ஸ் அ டஃப் ஜாப். ட்ரான்ஸ்லேஷன் நான் பண்ணிடுறேன். பட் மாத பலன் இந்த அளவுக்கு காம்போ பண்ணுறது இட்ஸ் அ டஃப் ஜாப். அது வந்து இன்னும் பயங்கரமான ஒரு காம்பினேஷன்ஸோடு நான் வந்து கால்குலேஷனை போடணும். அது சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை த பெஸ்ட். மற்ற கமெண்ட்ஸ்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த மாத பலன் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுனால மற்றவங்க இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களுக்கு பயன்படணும், அது சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அஷ்டம சனி நடந்து முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், வீடை வாங்கிட்டோம், அதை பண்ணிட்டோம், லேட்டாக வந்து என்கிட்ட வந்து பார்க்குறாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தா நல்லது. இந்த இப்போ சப்போஸ் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸை வந்து ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அது ஒரு தடவை முன்னாடி கேட்டால் தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க, அது கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணல, ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. முக்கியமான விஷயங்கள். அடுத்தது வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்க போகிறீங்க, இது சரியான டைமா, எந்த நம்பர் உங்களுக்கு லக்கியாக இருக்கும், அதை என்னைக்காவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். வாஸ்து, வீடு மெயின். வீடு வந்து நீங்கள் நல்லா இருந்தால் தான், எப்போயும் ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் வசிக்கிற வீடு உங்களுக்கு நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வசிக்கிற வீடுங்கிறது உங்கள் பர்டிகுலராக உங்கள் ராசிக்கு மட்டும் கிடையாது, ஃபேமிலி. ஸோ டோட்டலாகவே இந்த வாஸ்து மேப் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நிறைய வீடியோ பண்ணி கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்துவில் போனீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணி கொடுத்து அதெல்லாம் பாருங்கள். பார்த்து சரியாக பயன்படுத்திங்க. இல்லை அதை எப்படி சரி பண்ண முடியும்னு பார்த்துங்க. ஸோ தொடர்ந்து இந்த சேவையை உங்கள் மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் எனக்கு ரொம்ப மனமார்ந்த ஆதரவு கொடுத்தா இருக்கீங்க. மியூச்சுவலாக நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லபடியாக இந்த கிரக பயிற்சிகளாக நல்லபடியாக உங்களுக்கு நடக்கணும். இந்த மனமார்ந்த பிரார்த்தனை எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.